பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது மாத்திரம் தான் இந்த கைகளுக்கு காரியமாக இருக்கணும். இது மாதிரி ஒரு இந்திரியத்தையும் நான் உனக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன். பாவத்தோ நிராலா நாஹி துஜா. ஒரே ஒரு பாதையாக மாத்திரம் உன்னை பக்தி பண்ணுற. இன்னும் உன்னை பக்தி பண்ணிகிட்டே இருக்கிறதேவே பாண்டரங்க பக்தி பண்ணிகிட்டே இருப்போம். பண்ணிகிட்டே இருக்கிறதே ஒருத்தர் நீ அம்பாலை பூஜை பண்ணு. அம்பாலை பூஜை பண்ணால் உடனே உனக்கு கைங்கரியம், உனக்கு உடனே அனுகிரகம் பண்ணிடுவா அப்படிங்கிறது. அப்படி சொன்னால்னா உடனே அம்பாளுக்கு மாறுறது. இப்படி ஒரு 8 வெள்ளிக்கிழமை போகும். வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்வார், அம்பாலை பிடிச்சா ரொம்ப லேட்டாகவும், முருகனை பிடி உடனே அவர் அனுகிரகம் பண்ணிடுவார் அப்படின்னு. உடனே செவ்வாய்க்கிழமை விரதம், சஷ்டி விரதம், இது மாதிரி இது போகும் 6 மாதம். உடனே என்ன சொல்வார், இவாரெல்லாம் முருகனை வேண்டாம்ப்பா, மகா கணபதிட்ட போ, அவர் தான் குழந்தை, உடனே அவனுக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். மகா கணபதி போவா. மகா கணபதி கொஞ்சம் போர் அடிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, நீ இதெல்லாம் வேண்டாம், நேராக சபரிமலைக்கு போ, கண்கண்ட தெய்வம் அவர் தான், நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ ஐயப்பன் கொடுத்துடுவார். சபரிமலைக்கு போனால் 1 வருஷம் 2 வருஷம் போகும். 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஒரு ஏமாத்திரம் எல்லாரும் ஒரு எண்ணம் வரும். சபரிமலையை விடுவான். நீ ஏன் அதர் ஸ்டேட்லாம் போகிற, இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தான் ஓம் சக்தி, நேராக போங்க. மேல்மருவத்தூர் போய் அம்பாளை தரிசனம் பண்ணி ஆதிபராசக்தியை பாரும்பா. அடுத்தது இப்படியே இந்த தெய்வமா அந்த தெய்வமா இப்படியே போயின்னு இருந்ததுன்னா நம்ம எந்த ரூட்டில் போகிறோங்கிறது நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்மளே குழம்பி போயிடுவோம். இப்படி இன்னொரு பாவமே இல்லாமல் உன்னுடைய சரணாரவிந்தத்தில் நான் என்ன சமர்ப்பணம் பண்ணேன், என்னுடைய இந்திரியத்தை முழுக்க நான் சமர்ப்பணம் பண்ணேன். இது மாதிரி எல்லா இந்திரியத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். ஒன்றை தவிர எந்த தெய்வமும் எனக்கு தேவையில்லை. பாவத்தோ நிராலா நாஹி துஜா அப்படின்னு துகாராம் மகாராஜ்னு ஒரு பெரிய ஒரு மகாத்மா பக்தர் அவர் பாடின ஒரு அபங்கம் தான் இது. அவர் பாடினது மாத்திரம் இல்லை, அவருக்கு எப்படிலாம் பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா, இந்த லோகத்திலேயே சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் யாராக இருந்தாலும் பிறக்க முடியும், காலமாக முடியும்.